With reference to UN Convention on the Law of Seas, consider the following statements. It is an international legally binding agreement that establishes a legal framework for marine and maritime activities. It is the only international convention which stipulates framework for state jurisdiction in maritime spaces. State sovereignty extends to their airspace over the territorial sea as well as its bed and subsoil. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டில் உங்களுக்கு எது டவுட்டாக இருக்குது? ஸோ ஆக்சுவலி ஆப்ஷன் டி, ஆல் த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஸோ இதுதான் நமக்கு பேஸ் லைன் இருக்கும். இது வந்து டெரிட்டோரியல் வாட்டர்ஸ், சாரி இது வந்து இன்டர்னல் வாட்டர்ஸ். பேஸ் லைன்லேருந்து இப்படி தான் கேல்குலேட் பண்ணுவாங்க. ஸோ இங்கேருந்து 12 nautical miles, இங்கிருந்து 24 nautical miles, அப்புறம் இங்கிருந்து 200 nautical miles. இதுக்கப்புறம் பார்த்தா சீபெட். இது கான்டினென்டல் ஷெல்ஃப். ஓகே, இப்போது இதில் வந்து ஸ்பெசிஃபிக் ரைட்ஸ் இருக்குது ஒரு ரீஜன்லேயும். அதை நம்ம வந்து லைக் நோட் பண்ணிக்கலாம். நார்மலாக வந்துட்டு இது நம்ம லிமிட்ஸ் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். பட் ஆனால் வந்து என்னென்ன ரைட்ஸ் வந்து என்னென்ன ஏரியாவில் இருக்குன்னு வந்து கொஞ்சம் நம்ம கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஸோ அது நம்ம நோட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இப்போது இதுதான் டெரிட்டோரியல் சீ சொல்லுவோம். இந்த 12 nautical miles வரைக்கும். ஸோ டெரிட்டோரியல் சீயில் பார்த்தா ஃபிஷரி ரைட்ஸ், ஃபிஷிங் ரைட்ஸும் மினரல் ரிசோர்ஸும் நமக்கு ரைட்ஸ் இருக்கும். இந்த எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோனில் எக்ஸ்க்ளூசிவ் ஃபிஷிங் ரைட்ஸ் இருக்கும். இங்கே வந்து எக்ஸ்க்ளூசிவ் ரைட்ஸ் டு மினரல் ரிசோர்ஸஸ் இருக்கும். இந்த ஹை சீஸ் சொல்லுவாங்க இந்த இடத்துல. இந்த ஹை சீஸ் வந்து ஹை சீஸ் அப் டு கான்டினென்டல் ஷெல்ஃப். இந்த ரீஜனில் பார்த்தீங்களா இங்கே வந்து மினரல் ரைட்ஸ்க்கு இருக்கும். ஸோ கான்டினென்டல் ஷெல்ஃப் வந்து இந்த 200 nautical miles தாண்டியும் சில இடத்துல கான்டினென்டல் ஷெல்ஃப் எக்ஸ்டெண்ட் ஆகும். அதை வந்து என்னென்னா அந்த இடத்துல மினரல் ரைட்ஸ் வந்து நம்ம கவர்மெண்ட்டுக்கு இருக்கும். இப்போ வந்து ஹை சீஸில் அவுட் சைட் கான்டினென்டல் ஷெல்ஃபில் இப்போ தான் யூஎன் கிளாஸ் அப்ளிகபிள் ஆகும். யூஎன் கிளாஸ் படி என்னென்னா ஆல் கண்ட்ரீஸ் வந்து அங்கே ஃபிஷ் பண்ணலாம். இங்கே மினரல் ரிசோர்ஸஸ் எடுக்கணும்னா தான் இன்டர்நேஷ்னல் சீபெட் அத்தாரிட்டி வழியாக நம்ம அந்த ட்ரீட்டி சைன் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இன்டர்நேஷ்னல் சீபெட் அத்தாரிட்டி பியாண்ட் இது வந்து மினரல் ரைட்ஸ் எடுக்கிறதுக்கு இவங்க தான் பண்ணுவாங்க. ஓகே ஓகே தானே? இது எல்லாம் அது டெரிட்டோரியல் சி, கண்டிகுவஸ் ஜோன், எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன். ஸோ இந்த கொஷினில் முக்கியமாக நம்ம நோட் பண்ண விஷயம்னா நமக்கு வந்து மேரிடைம் ஸ்பேசஸ் மட்டும் கிடையாது, ஏர் ஸ்பேஸ்க்கும் நமக்கு எக்ஸ்க்ளூசிவ் ரைட்ஸ் இருக்குது. ஸோ அதுதான் நோட் பண்ணணும்.